சுறுசுறுன்னு இருந்தாட்டே நல்லபடியா விடிய வரைக்கும் நாடகம் நடக்கும். எனக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா நாடகம் நடக்குமா? அதுல எங்க அண்ணன் வாயை திறந்து அடிப்பேன். வேலையை விட்டு இறங்காத ஒரே மிருதகார என் அண்ணன் மட்டும்தான். அப்படிலாம் இருந்தாலும் வந்து அனிமே நல்ல உள்ளங்களுக்கும் ஆயா ஆயா எம்பட்டு கூட்ட அடே அடே அடேங்க அப்பா அடேங்க அப்பா ஆயா ஆயா. பூராவே நாடகம் பார்க்க வந்தீங்களா? பூராவே சண்டைக்காரனை பாக்குற மாதிரி கிருட்டுன்னு பாக்குறீங்க. என்ன காரணம்? ஓ என் கையில தான் இருக்கு. என்ன அது காஜா தொழில் இருக்கட்டும். ஹலோ அருமையான ஒளிபெருக்கி ஒரு மைக் செட் நல்லா இருந்தால்தான் நாடகம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவார். அதே உண்மை. அதுபோல சிறந்த முறையில் ஒளி அமைப்பினை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கு பாசமிகு என்கே அருமையான ஒளிபெருக்கி மைஜெட்ல அருமையான மைஜெட் தான். ஆபரேட்டர் மோறதே சரியில்லை. இதை சொல்லிவிட உள்ள வந்து ஓத்தோகமான்னு கேட்டாலும் கேட்டுவிடுவாப்புல. அருமையான மைஜே மோரே பார்க்காத தொழில பாரு, தொழில பார்க்கணும். அருமையான ஆபரேட்டர். ஏன்னா ஒரு மைஜே நல்ல பேர் வாங்கினா யாரை பொறுத்து தெரியுமா? யாரு? நல்ல ஆபரேட்டரை பொறுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கு. நேற்று போன ஊரெல்லாம் மைஜெட் ஆபரேட்டரை பத்தி பேச போனோன்னு என்னமோ நான் அந்த ஆள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கின மாதிரி கடங்கார மாதிரி உம்மால நீ பேஜ உன்னை வெட்டி விடுறேன்டா அது மாதிரி இருந்தா. அது போல இல்லாமல் நல்ல ஒரு சிரிச்ச முகமான ஆபரேட்டர். லேஜா இன்னொரு ஏத்தினா உனக்கு ஒரு புண்ணியமா போகும். ஏத்து பார்ப்போம். ஒரு நேத்து கடை லேஜா லேஜா நம்ம மைக் ஏட்டுட்டேன் வெடிய வரை ஒரு மைக் ஏட் வச்சுட்டேன். தொழில சும்மா ஏத்தனே பயப்படாது. ஏத்து ஹலோ செச்சாடியோ செச்சாடியோ செக்காடியோ 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 நல்ல மைக் செட் சிரிச்ச முகமா இருக்கே. இப்போ ஏத்த மாட்டேங்கிறியா? ஏன் லேஜா ஏத்து பார்ப்போம். ஏத்து இப்ப வாலியம் ஏத்து. காலையில பீக்கிற பூரா வீட்டுக்கு ஏத்து ஏத்து ஏத்து. ஹலோ இன்னும் கொஞ்சம் ஏத்து. ஹலோ இப்பத்தே வந்து நீ நானும் வந்து கல்ல புரிஞ்ச கல்ல கொண்டாட்டி மாதிரி யாரு உள்ள பக்கம். ஏன்னா புரிஞ்ச முட்டாட்டின்னா யாரு பவர்? அதுக்கு தான் மைண்ட் செட்டு டான்ஸர்னாத்தே புரிஞ்ச முட்டாட்டி மாதிரி நீ நானும் ஒத்துழைமா இருக்கணும்னு வச்சுக்குவேன். மைண்ட் செட்டு பப்புன்னு எந்த ஊர்லயே ஒத்துமையா இருந்து பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஏன் தெரியுமாடா? ஏன் தெரியுமாடா? நம்ம ஏத்தும்போ அவர் இறக்குவார். நம்ம இறக்கும்போ அப்பதான் வேகமா ஏத்துவாப்புல. அது கூட இல்லாம ஏத்த சொன்னி திரும்ப இறக்கிட்டு வச்சியா எனக்கு ஆடியோஸ் அப்படி எனக்கு ஏத்தன மாதிரி பக்கம் இடத்துக்குலாம் லேஜா அப்படி சும்மா ஒரு 100 கிராம் போட்டுக்க. ஒரு காக்கல ஏத்து காக்கல நல்ல வாத்தியக்காரங்க எல்லாம் இருக்காங்க. நீ ஏத்தனத்தே ஒன்னே வச்சு நாங்க சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா காலைல ஊரா பேர் ஊர்காஜ திண்டமா திண்டு போயிட்டாங்க மண்ணாவது எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது போல இல்லாமல் அருமையான கூட்டம். இங்கிட்ட எத்தனை பத்தியா எத்தனை லைட்டு மேடைக்கு ஒரே ஒரு போக்கஜை மட்டும் கோச்சிக்காம இப்படி திருப்பி போட்டீங்கன்னா பூக மூஞ்செல்லாம் நானும் பார்ப்பேன். ஏன்னா சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா திட்டுறாங்களா அதுலயும் பாரு பின்னாடியே உட்காந்துருக்கா தண்ணி டேங்க் வரைக்கும். இந்த தண்ணி வண்டி நிக்கிது அங்க உட்காந்துருக்கீங்களா? ஆத்தா கப்பலுக்கார மூஞ்சி தெரியுதா? தெரியுதா தெரியலையா? தெரியலையா? சரி சரி. பின்னாடி உட்காந்துட்டு காலைல பப்பனை குறை சொல்லுவார். எப்படி ராத்திரி வந்துருந்தேன் பாரு பப்பனுக்காரு. அவன் முகரைய பத்தியா சப்பி போட்ட மாம் கொட்ட மாதிரி இல்ல. யார் சொல்லுவா? அவங்க சொல்லுவா. அதுல இன்னொரு அம்மாள் கண்ணே தெரியாது. அந்த அம்மா சொல்லுவா ராத்திரி வந்துங்க பத்தியாடி பப்புனுக்காரி. சரி அது மண்ட மயில பத்தியா குளிஞ்சு உன ஓல குடிச்ச மயிறு மாதிரி. ஆமா யார் சொல்றது? அது மட்டும் இல்ல அவன் வாய பத்தியா கிழிஞ்சு போன வரிப்பட சட்டை சொல்லு. அவன் ட்ரெஸ் பத்தியா கிழிஞ்ச ஓட தோட துடியாட்ட அதுக்கு மேல தெரியாது. அப்படிலாம் பின்னாடி உட்காந்து சொல்லுவா. அது மாதிரி நம்ம ஊர் அது மாதிரி ஊரா கிடையாது. அருமையான ஊரு அருமையான கூட்டம். ஏன்னா பரவாயில்ல உண்மையுமே பப்புதான் நல்ல படிச்சிருந்தேன். என்ன மனநிலை பாதிக்கப்பட்டேன் அவ்வளவுதான். மனநிலை பாதிக்கப்பட்டிருச்சா? உங்க கூட வந்து உச்சரோட இருக்கு. அது வரைக்கும் பாராட்டுகளா? அருமையான ஆண்கள் கூட்டம். உண்மையுமே ஆண்கள் இது மாதிரி இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? ஆண்கள் நிறைய பேர் அதிகமா உட்கார்ந்து இருந்தாங்கனாலே நாடகத்தை பத்தி அதிகமா தெரிஞ்ச ஊருங்கிறது இதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதா? அப்படிலாம் இருந்தாலும் வந்தவர்களுக்கு முதல்ல ஒரு வணக்கம் போடணும். அப்படின்னா பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, பற்றாத நாடக கலா ரசிக பொதுமக்களே, இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடந்த விழா கமிட்டியாளர்களே, பள்ள செல்லும் மாணவர்களே, நாடகளே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே. ஒரு சிங்கத்தை கூட காண பூரா நேரம் பள்ளியெடுத்து போயிட்டு தூங்கிட்டாங்களா? ஆனா யார வேணா நம்மளா பாண்டிதுரனே டவுஜர் போட்டு உட்காந்துருக்காங்க ஒரு 4-5 பேரு. ஆமா இவங்களை மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா இவங்க கேப்புல கடா வெட்டி போயிடுவாங்க. நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி. கண்டிப்பா எங்க அண்ணன் சொன்னா இஷ்டப்பா
அரசு பொது தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காம இன்னைக்கு மட்டும் என்னை மட்டும் கொண்டு வண்டியில விட்டு சரி நீங்க அவசரமா பரீட்சைக்கு போறீங்க. சரி கேட்காத மையம் கேட்டிருக்கானே இன்னைக்கு அப்படின்னு ஏறி உட்கார மையன் வண்டியில கூட்டிட்டு நான் பாட்டுல போய்கிட்டு இருக்கேன். போறப்பெல்லாம் தெரியல செம்மதி முதுகுக்கு பொறால உட்கார வச்சுட்டு போறோம்னு போகும்போது சொன்னேன் சித்தப்பா என்னது நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா நாளைக்கு எங்க அப்பா மாதிரி ஒரு பெட்டிக்காரனாவா எங்க மாமிய மாதிரி ஒரு ராஜ பாட்டாவா இல்ல பிரபு மாதிரி ஒரு செகண்ட் பாட்டா வந்தா யாருக்கு பெருமை? எனக்கு பெருமை பாடுறான்னு சரி அவனும் பாடினான் ஒரு பாட்டு. எப்படி எப்படி பாடினாங்கிற எப்படி ஊதா கலர் ரிப்பன் பாட முடியா பாட்டு சூப்பர் சூப்பர் நான் பாடுனேன். எங்க அண்ணன் வேண்டா பாடுறேன் பாட்டு எப்படி பாடுனேன்? பாட்டுலாம் நல்லா பாடுனேன். முதல் வரியெல்லாம் நல்லா தான் பாடினேன். அப்புறம் ரெண்டாவது வரி பாடுறான் பாரு சக்காலத்தி மையன் எப்படி ஊதா கலர் ரிப்பன் ஏ சித்தப்ப அசந்தா வாயில தூக்கி வப்பன் நிறைய திருப்பி விட்டு விளையாண்டுருப்பான் இருக்கு. அண்ணே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அது கொட்டாய் மட்டும் விட்டுறாத. கொட்டாய் ஒரு இல்ல ஒரு முடிவு பண்ணேன் இனிமேல் வீட்டுல போய் மட்டமல்லாக படுக்கப்படாது. கேப்பல சொறி சொறி எடுத்திருப்பாங்க அவள எத்தனை நாள் நம்ம தூங்கும் போது எடுத்தாங்களோ அது வேற தெரியல. இருந்தாலும் வந்து அதுக்கிட்ட தூங்க கூடாதுரியா அப்படிலாம் இருந்தாலும் ராஜாவுக்கும் ஒண்டி கட்டைகளே தொண்டி கட்டைகளே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் சின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கு சில துருட்டு கம்பெனிகளே. நாங்க அந்த கம்பெனிடா ஆனா ஒன்னைய மட்டும் சொல்ல மாட்டேன்டாப்பா நான் நல்லா படிச்சேன் உனக்கு அரிஞ்சல வட்டியோட சரியா போச்சு. அப்படி ஆயிரத்தி நல்ல உள்ளங்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்பனார் பொங்கம்பாடிக்கு தங்கராஜ் ஜெயம் கலைக்குழு மற்றும் அன்பு மாமா எங்களது நாடக நடிகர் கருப்பையா ராஜ நடிகர் கலைக்குழு சார்பாக நெஞ்சார நன்றி நன்றி வணக்கம் 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 அப்படியே வந்தது முதல்ல வந்து வணக்கம் போடணும் அப்படிங்கிற நல்ல முறையா அம்மன் வாசலில் போமா நல்ல முறையா அந்த முனியப்பன் வாசலில் போகணும் அப்படின்னா நேர்ந்துக்கிட்டேன் ஆனா அம்மா வெளில போயிடும் அப்படி வை ஹலோ ஹலோ அண்ணா எல்லாரும் கொஞ்சம் வாலி நேத்துனேன் சும்மா ஏத்து பயப்படாது. ஹலோ அமுதையில் கிடக்காதே அந்த நம்ம ஊரு நடுவாதே கீழடி நாட்டு சகனம் பழகட்டு சொக்குதடி சிறப்பா செய்யறோமோ செய்யலோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா போன வாரம் என் ஊர் திருவிழானே திருவிழா அப்ப நம்ம டேம்பாறு பாடு
கறிகாய் எடுத்ததுக்கெல்லாம் மொத்தமே 8000 ரூபாய் தான் செலவு. சரி. சரக்கு வாங்குறதுக்கு மட்டும் 15000 ரூபாய் செலவு. அவ்வளவுதானா? வட்டிக்கு பணத்தை வாங்கி செலவு பண்ணிருக்கேன். அதுல எப்படிங்கிற எனக்கெல்லாம் 3 அக்காப்பா. எனக்கெல்லாம் 3 அக்கா. சரி. 3 அக்காங்கிறப்ப எனக்கெல்லாம் 3 அக்கானா 3 அக்கா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வர சொல்லணும்ல. கரூர் நாடக சங்கம் நாடக அமைப்பாளர் பொன்னை ஜி ரஞ்சித் அவர்கள் பொன்னம்பட்டி அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு. பொன்னை ஜி ரஞ்சித் அவர்கள் சார்பாக எனக்காக அன்பளிப்பு கொடுத்து பொன்னை கிங்ஸ் அவர்கள் சார்பாக எனக்கு 50 அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம். ஏன் சொல்ல வர அப்படின்னா ஏன் சொல்ல வர ஏன் சொல்ற அதோட பெரிய தெரியுமா? ஹலோ திருவிழா நடந்து இறக்கி போறாரு அப்பா. ஹலோ அண்ணே மைஞ்சிருக்காரு அண்ணே சேர் போட்டு போட்டு லேஜா வாலிமை வாலிமை ஏத்துனே. நானு பொறுமையா தானே கேட்கிறேன். ஏத்துனா ஏத்தணும் இல்ல ஏத்துறேன்னு சொல்லணும். ஏத்திட்டா இருக்குன்னா என்ன பதில்? அதுக்காக நான் வந்திருக்கேன். பொறுமையா. ஹலோ ஒரு நாடா வைக்கிறதுனா எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா? அதே போல ஒரு திருவிழா கும்பிடுறோம்னா ரொம்ப பெரிய சிரமம். எப்படி? போன வாரம் திருவிழா சொல்லியிருந்தேன். எங்க பங்காளி வீட்டு ஆளுகள் பூரா பூரா பேரும் திருவிழாக்கு வந்திருந்தாங்க. திருவிழா முடிச்சு மறுநாள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பதான் எங்க அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தன் வந்திருந்தேன். எப்படி வந்திருந்தேன்? எப்படி தம்பி கோச்சுக்காரா இன்னைக்கு தண்டா லீவ் கிடைச்சிச்சு. சரி உங்க அத்தியாச்சி எல்லாம் கூட்டிக்கிட்டு இப்ப தண்டா வந்திருக்கீங்க. அண்ணன் வந்தேன். சரி வராத அண்ணன் இன்னைக்கு வராம இன்னைக்கு வந்திருக்கேன். ஆமா நல்லபடியா அவனுக்கு சாப்பாடு ஓட்டு அவனை நல்லபடியா பை மாதிரி ஊருக்கு அனுப்போம்னு படுறான்னு அவன் சொல்றான். தம்பி சாப்பிடுவோம்டா அப்படின்னா சரி வந்தோடனே பசிக்கும் போல பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போவோம்னு வீட்டுக்குள்ள கூட்டி போறேன். அவன் சொல்றான் பார் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம்டா. என்னத்த சாப்பிட்டுட்டு சாப்பிடுறியா? என்னத்த நான் சொல்றேன் சாப்பிட்டு சாப்பிடுறோம். 2 சாப்பாடு சாப்பிடுவோம். திரும்ப கொண்டி விடுறேன். திரும்ப சொல்றான் தம்பி சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம்டா. என்னத்தையா என்னத்த திரும்ப சாப்பிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாப்பிடுவோம். நானு கடைசியா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரக்கு வாங்கி கொடுக்காம மதுரை கூட சோறு திங்க மாட்டேன். நானும் வீட்டுல சுத்தி சுத்தி வர்றேன். அவன் என் குண்டி பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன். என்கிட்ட பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான் போல சகலக்காரு அப்படின்ட்டு அவனு பின்னாடி வர்றான். கடையில நான் சொல்லிட்டேனே சரக்கெல்லாம் வாங்கல காசு இல்ல சாப்பிட்டு போடான்னு. சரி அதுக்கு சொல்றேன் பாரு சகலக்காரன் வீட்டுக்கு வந்துட்டு என்னன்னு ஒழுங்கா சரக்கு வாங்கி தெரியா உன் குழந்தை தாலி சங்கிலி அக்காவடாங்கிறாங்க. எதுக்கு 150 ரூபா காசு 1.5 லட்சம் ரூபா தாலி சங்கிலி அக்கிறேங்கிறாங்க. தாலி சங்கிலி அத்த விடாது கொஞ்சம் ஊர் உனக்கு சரக்கு வாங்கி. கடைசி நேரத்துல எங்க ஊர்ல 2 பீர் பாட்டில் தான் கிடைச்சிச்சு. 2 பீரை வாங்கி அவன் கையில கொடுத்து ஐயா கோட்டு கிடைக்கல 2 பீரை கொடுறானே. அவன் நல்ல வழியா குடிச்சான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்கான்ல அந்தவனுக்கு பாவம் அவசரத்துல எங்க வீட்டு பக்கம் வந்தோடனே நல்லபடியா சாப்பிட்டு பீரை குடிச்சு நல்லா தூங்கிட்டேன். தூங்குற நல்லபடியா தூங்க வேண்டியதானே. ராத்திரி 2 மணிக்கு வந்துருச்சு. என்னது பீர் குடிச்சா என்ன வர மூத்திரந்தே வர. அவனுக்கு அவசரத்துல வந்தோடனே லேஜா என் பொண்டாட்டிய தட்டி விட்டுருக்கேன். சரி எதுக்கு தட்டி ராமன் பாருங்க ராமிய மாதிரியே இருப்பான்டா. தட்டி விட்டுருக்கேன். அடியே அவசரத்துல நான் பங்காளி விட்டு வந்ததுக்கு அப்புறம் சோத்தை தின்னுபட்டு படுத்து விட்டேன். பீர் குடிச்சதுக்கு அவசரமா மூத்திரம் வருது எங்கடி போய் அடிக்கிறேன்னு. அந்த நேரம் முடியாது பாத்ரூம் தெரியாட்டி என்ன அந்த நேரம் முடியாது பாத்ரூம் தெரியலன்னா என்னைய பார்த்து கேட் சொல்லுனே டீயா கூட கூட பேசாம திறந்து விடு. ஆயே திறந்துக்கிறேன். டீயை கூட அப்படிக்கார சுகர் பிரஷர் ஏறுது. கொடுங்க கொடுங்க உள்ள கொடுங்க நடிகர் உள்ள 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 பம்பா எனக்கு கொடுக்கணும்னே வரியா ஏற்கனவே நுர தள்ளிடுவானே சீக்கிரம் முந்தானத்து போன ஊர்ல டீ ஓஜில குடுக்கறாருன்னு பூரா பேரும் குடிச்சு விட்டாரு. சரி மணப்பாறை சங்கத்துல 40 பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. கீழே என்னத்தை கலந்துட்டாங்க போல. நீ ஏதோ அப்பா கட்டிட்டு அந்த மாதிரி ஊர் நம்ம ஊர் கிடையாதியா. அது அன்னைக்கு சொல்ல வரேன். எங்க அண்ணன் மாதிரி வந்திருந்தால நல்லபடியா சாப்பிட வச்சு படுக்க வச்சிருந்தேன். அவசரமா வருதுன்னு அவன் பொண்டாட்டி தட்டி கிளப்பி எழுப்பி விட்டுருக்கேன். எதுக்கு எங்கடி பாத்ரூம் இருக்குன்னு கேட்க. அவன் ராத்திரி அதுக்கு தூக்க கலக்கு அவளும் தூங்கால அவளும் மனுஷிதானே தூக்க கலக்கத்துல சொல்லிருக்கா. சும்மா அங்கிட்டு போய் அங்க திரும்பி அங்கேயே பாத்ரூம் இருக்குன்னு. அதே மாதிரி எங்க அண்ணன் நடந்து போறேன். எங்க அண்ணன் நடந்து போய் அவங்க பாத்ரூம் கதவை திறக்கலான்னு போய் கதவை திறந்தா பாரு கப்புனு லைட் எரியுது. கதவை மூடியா பாரு கப்புனு லைட் அதுவா அவனுக்கு. கதவை திறந்தா
லைட் எரியுது. கதவை மூடுனா லைட் அதுவா அமர்ந்துக்கு. அப்பதான் நினைச்சிருக்கேன் என் மங்காள் பாரா என் தம்பி நாட ஆடி எப்படி பாத்திரம் கட்டி வச்சிருக்கேன் பாரா. கதவை திறந்தா அதுவா லைட் எரி, கதவை மூடுனா அதுவா லைட் அமர்ந்துக்குது. அப்படின்னு நினைச்சுதான் 3 முண்டை பொண்டாட்டிக்கிட்ட வந்து திரும்ப தட்டி விட்டுருக்கேன். தட்டி எழுப்பி விட்டு அடியே பாத்தியா என் நம்பி எப்படி வீடு கட்டிருக்கேன் பாரு. கட்டினா அவன மாதிரி தாண்டி வீடு கட்டுவேன்னு அவ சொன்னான் பாரு. விட்டா பொண்டாட்டி ஒரு அரச காவோட சட்டாருன்னு எதுக்கடி லூசு முண்டை அடிச்சுன்னு அவன் கேட்டிருக்கேன். எங்கடா மூத்தம் அடிச்சேன்னு இவ குட்டி போய் கேட்டிருக்கான். அவன் குட்டி போய் இங்க வாரி கதை திறந்தனா லைட் கதையை போடுறானா திரும்ப லைட் அதுவா அமர்ந்துக்குதுன்னு இருக்கான் பாரு. திரும்ப விட்டுருக்கா இந்த காதோட இன்னொரு அடைச்ச சட்டாரு. என்ன காரணம்? 3 முண்டை குடிச்ச போதைக்கு அதுக்கு என் வீட்டு கதவு என் வீட்டு போய் குடிச்சிருக்கேன் பாரு. போதைக்கு அதுக்கு என் வீட்டு பாத்ரூம் எது என் வீட்டு பிரிச்சு கதவு எதுன்னு தெரியாம மூதை முண்டை மூத்திரத்தை திறந்து அதுல அடிச்சு வச்சிருக்கேன். உள்ள இருக்க பழமெல்லாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? முகர மாதிரி கறி இருக்கும்டா. அப்படிதான் இருந்தாலும் என்ன பொண்ணு இந்த இரவு சிங்கார வண்ண கலையரங்கு திண்டுக்கல் மாவட்டம் புஜிலியம்பாறை வட்டம் வெள்ளோடு கிராமம் அருள்வாழ்த்து வரும் ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில் புதிய நாடகமடை திறப்பு விழாவினை முன்னிட்டு இன்று இரவு புள்ளம்பாப்பட்டி திரு லக்னன் மற்றும் வெள்ளோடு கிராம நிர்வாக குழு மற்றும் பொதுமக்கள் ஆகிய தலைமையில் புங்கம்பாடி ஜெயம் கலைக்குழுவினர் வழங்கப்படும் ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் இதோ இனிதோ. இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தாங்கள் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வது எனது வேடையிலே இவர்கள் மேடையில் அன்றைக்கு பஸ்குரிய அருமை மாப்பிள்ளை நாடக உலகின் நவரச நாயகன் யூடியூப் புகழ் செல்லவிடமல்ல தனக்கென்று ஒரு வெற்றி முரசை சுட்டக்கூடிய அன்பு மாமா புத்தானத்துக்கு அருகாமையில் உள்ள நல்ல உமன்பட்டியை சேர்ந்து அன்பு மாமா பிபி கருப்பையா அவர்கள் வரும்படி வெள்ளச்சாமியை காத்துக் கொண்டிருக்கின்றார். கவியரசி அன்பு சகோதரி பிரியா அவர்கள் வரும்படியில் உங்கள் முன் வெள்ளைச்சாமியாக வெள்ளையமான அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சக்தி புயல் செல்வமெல்லாம் தனக்கென்று ஆளு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சும்மா ஒரு 3 அடிதான் இருப்பாப்ல 3 அடிதான் இருப்பாப்ல. இவரை அன்று பாத்துக்கிற அருமை சகோதரன் பிரபு அவர்கள் சேதுபதியாகவும் பின் பாண்டி முனியாக நடிகை காதல் என்றது கடமை என்றது இளமை துள்ளி எழுந்தது காதல் என்றது இளமையதில் வந்தது கடமை என்றது காதலினும் பூவுலந்து கடமை என்றது காதலினும் பூவுலந்து கடமை என்றது இன்னும் வீடு வெள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது இன்னும் வீடு வெள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது மாறுகின்ற எத்தனையோ இதில் நினைத்ததிலே நடந்தவைதான் எத்தனையோ நித்த மாறுகின்ற எத்தனையோ. அவர்களாம் அடுத்தபடியாக அன்பு தம்பி கோபால் அவர்கள் இவருங்களை உங்கள் முன் மாடாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். தன்னில் அவன் தவறுகள் ஒரு கொடியோடு மதுராவன் ஆழ்ந்தவன் அவன் தவறுகள் ஒரு கொடியோடு மதுராவன் ஆழ்ந்தவன் அவன் அருள்கிறவன் குருவேடத்தில் அவன் அருள்கிறவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கிறவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கிறவன் விழா கொலை கொடுத்த
பண்ணணும். யார் யாருக்கு எது வருமோ அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியோட இருக்கு தெரியுமா. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்மளாம் என்ன பண்ணுவோம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி எல்லாம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்வோம். விவசாயம் செய்கிறவங்க விவசாயம் செய்வோம், டிரைவர் வேலை கற்றுக்கிட்டவங்க டிரைவர் வேலை செய்வோம், அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செய்வோம். அதுபோல் நான் தெரியாத வேலையை செய்யக்கூடாதுங்கிறது ஒரே அர்த்தம். நான் தான் எடுத்துக்காட்டு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் நாடம் இல்லைன்னு ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி கடை ஒண்ணு வச்சேன். என்ன கடை? என்ன கடை தெரியுமா? வாங்கல் கடையா? என்ன கடை வச்சா? கூட்டி போய் பரவாயில்ல. இந்த இருக்குதுல நோட்டீஸு, இது அடிக்கிற மாதிரி பிரிண்டர்ஸ் கடை ஒண்ணு வச்சேன். பிரிண்டர்ஸ் கடையா? நான் வச்ச நேரமோ என்னமோ தெரியல. என் ஊர் பக்கத்தூர்கார ஒரு 4 பேர் வந்தா, எதுக்கு தம்பி நம்ம ஊர் பப்புன்னு நீ வேற, நீதானே நம்ம கடை வேற திறந்துருக்கு, என் மகனுக்கு பத்தே கல்யாணம் செய்ய போறேன், உன் கையாலதான் பத்திரிக்கை அடிச்சு வாங்கணும், நீதான் புது கடை திறந்துருக்கு, நீதான் இழிச்சா கம்மியா காசுக்கு அடிச்சு கொடுப்போன்னு என்கிட்ட ஒரு 4 பேர் வந்தா. நான் நேரத்தை பாரு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு நாளைக்கு பாண்டித்துறை நாளைக்கு காலையில உங்களுக்கு பத்திரிக்கை வந்துரும்னு சொல்லி அனுப்பிட்டேன். சரி, அதே மாதிரி நானும் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுத்து விட்டேன். சரி, பத்திரிக்கை மறுநாள் ஊருக்கு போயிருச்சு. 5 லாரி நிறைய ஆளு வந்துட்டாங்கடா. எதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கா? நீ வேற பத்திரிக்கை நல்லா இருக்கு, திரும்ப பத்திரிக்கை அடிக்க ஆளு வந்தாங்களான்னு கேக்குறியா? ஆமா, கிடையவே கிடையாது. வேற என்னன்னு பூரா வேற எண்ணி அடிக்க வந்திருக்காங்க. என்ன காரணம்? பூரா பத்திரிக்கையும் தப்பு தப்பா அடிச்சு கொடுத்து விட்டு. தப்பு தப்பாவா? இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்க. ஆமா, இப்ப ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறப்ப அவர் சொல்லிட்டு போனாரு, தம்பி எங்க குலதெய்வம் பேர நல்லா கொட்டை இடத்துல பெருசா ஆடுறாங்க. ஆமா, இப்ப நம்ம ஊர் நோட்டீஸ் இருக்குன்னு வச்சுக்கவே, மேல என்ன போட்டிருக்கா, பிள்ளையார் சுழி, அது கீழே விநாயகர் துணை, முனியப்ப சுவாமி துணைன்னு போட்டிருக்கா. எதுக்கு போடுறது? உள்ளூர்ல இந்த தெய்வம் இருக்குங்கிறதுக்காக போடுறது, அடையாளத்துக்காக. அதே மாதிரி கல்யாணம் பண்றவங்களும் சொன்னா, தம்பி என் குலசாமி பேரு நல்லா கொட்டை எடுத்து வரிசையில பெருசா போடுறான்னு நானும் போட்டு கொடுத்து விட்டேன். எப்படி? அதுக்கிட்ட செருப்பை கொண்டு அடிச்சாங்க. என்ன ஏன் தெரியாதுன்னு அடிச்சிருப்பா? ஏஜாமாரியா தூக்க கலக்கத்துல என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க? நீ நாடத்து போயிட்டு இருந்த, நாடத்து போன தூக்க கலக்கத்துல ஸ்ரீ எம்பெருமான் அருளாளு திருமண விழான்னு அடிக்க சொன்னாங்க. நான் அடிக்கிற வஜரத்துல தூக்க கலக்கத்துல எம்பெருமான்ல எம்முகிட்ட இம்முல புள்ளி வருவத்தியா? சரி, புள்ளிய மட்டும் வைக்காம அடிச்சு கொடுத்து விட்டேன். சரி, டாக்டர் எப்படி போயிடுச்சு தெரியுமா? ஸ்ரீ எமபெருமான் அருளாளே திருமண விழா அழைப்புதல். அதாவது 5 நாள் நிறைய எமபெருமான் அருளாளே திருமண விழானா யாராவது கல்யாணத்துக்கு வருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. அது போல இன்னொரு சிக்கலாகி போச்சு. என்னது? சித்தப்பன் பெரியப்பன் முறை அருவா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்? அதுல ஒரு சின்ன சிக்கலாயிருச்சு. இப்ப நீங்க எல்லாம் சித்தப்பன் பெரியப்பன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. பாண்டித்துறை மேல மணக்குடி, அவங்க கொடுத்துட்டு போனது மணக்குடி மணக்குடின்னு. இப்ப பாண்டித்துறை மேல மணக்குடி, சண்முகம் கீழே மணக்குடி, வரதராமன் நடு மணக்குடி, தலவாள் ஓர மணக்குடி, இது மாதிரிதான் கொடுத்துட்டு போனாங்க. நான் அடிக்கிற வகையில மணக்குடி மணக்குடி மணக்குடின்னு வருவேன். அதுல மணக்குடி கிட்ட மாவை மட்டும் தூக்கிட்டு ஊருக்கு அடிச்சு கொடுத்து விட்டேன். எப்படி போயிருச்சு? பாண்டித்துறை மேல நக்குடி, சண்முகம் கீழே நக்குடி, வரதராமன் நல்ல நடுவுல நக்குடி, தலவாள் ஓரமா நக்கிடி. ஏண்டா நக்கிடி நக்கிடின்னு பத்திரிக்கை அடிச்சு விட்டா சித்தப்பன் பெரியப்பன் சும்மா இருப்பாங்களா? இதை விட ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க என்னை வெட்ட வந்துட்டா. எங்க ஊரு பக்கம்லாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் கீழே குறிப்புன்னு ஒண்ணு போடுவேன். என்ன போடுவேன்? குறிப்பு சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோட வர வேண்டும்னு போட சொன்னாங்க. நான் அடிக்கிற அவசரத்துல சனிக்கிழமை அனைவரும் குடும்பத்தோட வர வேண்டும் போடுறதுக்கு பதிலா சனியனை கூட்டிக்கிட்டு அனைவரும் குடும்பத்தோட வர வேண்டும் போட்டு கொடுத்து கல்யாண வீட்டுக்கு சனியனை கூட்டிக்கிட்டு அனைவரும் வரணும்னா சும்மா இருப்பாங்களா? இதை விட பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ராமா, மாப்பிள்ளக்காரன் பேரு மாறியே போயிருச்சு. மாறி போனனால மாப்பிள்ளக்காரன் தீ குடிச்சு செத்துட்டான். அதுல ஒண்ணே ஒண்ணு தயா பண்ணேன். பேர ஒரு எழுத்த விட்டுக்கிட்டுலாம் அடிக்கல,
இந்த கருத்த ஒரு பேரு போல இன்னொரு பேர் ஒரு எழுத்ததே மாத்தி போட்டேன். ஒரு எழுத்து மாத்தி போட்டதுக்கா தீ குளிச்சு சாவாங்க அப்படின்னு செத்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வண்டி வைக்க தெரிஞ்சாங்கயா. எப்படி போட்டு கொடுத்தேன்? எப்படி பாண்டிதரனே அது பேஜ்ல இருக்கு, சார்புல இருக்கு. பாண்டிதரனே மாப்பிள்ள வேற என்ன தெரியுமா? என்னது? வேற ஒண்ணும் கிடையாது, கன்னிகுமாரன். கன்னிகுமாரன் மாப்பிள்ள பேர் எப்படி? நல்ல சாமி பேர் தானே. பேரு முருகன் பேரியா? முருகன் பேரு. மதுரை ராஜமாட்டு கன்னிகுமாரன். ஆமா அப்படித்தானே நீ நினைக்கிற? ஆமா எங்க ஊர் பக்கத்து ஊர்ல இந்த பையன் பேரும் கன்னிகுமாரன். சரி ஆமா பேரு அடிச்சு கொடுக்கும் போது கன்னிகுமாரன் தானே அடிச்சு கொடுக்கணும். அடிச்சு கொடுக்குற அவசரத்துல கா போட வேண்டிய இடத்துல கா போடுறதுக்கு பதிலா சுவ போட்டு பாவி எப்படி அடிச்சு கொடுத்துருக்கேன்? எப்படி சும்மா இருங்களா? அதை போய் சொல்ல முடியுமா? அதை வேற என் வாயால சொல்லணுமா? ஊர்ல செருப்படி நான் வாங்கணுமா? பேர சொல்றாங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்காங்க, புரியாதாலும் பக்கத்துல கேடு. இதோட சூடா போட்டேன். இதோட இன்னொரு சிக்கல தெரியுமா? சரி நோட்டீஸ் அடிச்சு கடையை கொளுத்தி எரிஞ்சிட்டாங்க. பேசாம நல்ல சம்பாத்தனை. சரி காலத்துக்கு போகும்போது சம்பாதிக்கிற குறுக்கு வழி எறிவிட்டு. சரி எப்படி தெரியுமா? எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது, நோட்டீஸ் அடிச்சா தானே கொளுத்துவேன். ஆமா கள்ள நோட்டு அடிக்கிறேன்னு கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். கள்ள நோட்டு அடிச்சது போதும் போலீஸ்கார ஐயா என் வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் எப்படி தெரியுமா? எப்படி? அடிச்சா 2000 நோட்டு தான் அடிக்க முடிவு வந்துட்டேன். சரி 2000 நோட்டு செல்லாத நோட்டு திரும்ப 500 ரூபாய் நோட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி நல்லாதான் அடிச்சு அனுப்புனேன். ஆனா போலீஸ்கார ஐயா வீட்டுக்கு வந்து எப்படி தெரியுமா தூக்கி இருக்காரு? எப்படி? முதல்ல தொழில் தொடங்க. முதல்ல தொழில் தொடங்கும் போது நோட்ல என்ன போடுவாங்க? மேல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆமா அப்படித்தானே போடுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடுறதுக்கு பதிலா எங்க ஊர் குலசாமி ராஜமுத்து மாரியம்மன் மேல போட்டு விட்டேன். இதை விட பெரிய சிக்கலாகி போச்சு. இதுல கூட என்ன கண்டுபிடிக்கல. காந்தி போட்டா சைட்ல வச்சு அடிப்பாங்கல்ல, காந்தி போட்டா கிடைக்காம பூஜாரி பட்டி நாயக்க பெரியசாமி அப்பா அவர் போட்ட ஒண்ணு சங்கத்துல இருந்துச்சு. சொட்ட தலைக்கிறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் மஜில் இருக்காரு. காந்தி போட்டா மாதிரி இருக்கும். அவர் பிளாக் எடுத்து அப்படியே போட்டு அடிச்சு கொடுத்துட்டு அதுலயும் கண்டுபிடிக்கல. சரி மூணாவது விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? வேற ஒண்ணும் கிடையாது, கீழே கையெழுத்து போடுவா தெரியுமா? ஆமா கவர்னர் கையெழுத்து. கவர்னர் கையெழுத்துக்கு இங்க இருந்து டெல்லிக்கா தூக்கிட்டு போக முடியும் நோட்டை. உர்ஜித் பட்டேல் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னத்தான் கவர்னர் கையெழுத்து மஜில் கையெழுத்து. ஆமா நம்மளே போடுவோம்னு. நம்மளே அடிக்கிறப்ப நம்ம தானே போடணும். எப்படி போட்டு விட்டேன்? கேபி கார்த்திக் சிரிப்பு நடிகர் ராஜாலிபட்டி. ராஜாலிபட்டின்னு எழுதுனே போலீஸ்கார விட்டு போட்டா யாரா கார்த்தி பப்புன்னு நான் தான் விட்டாரு ஒரு அம்சம் காதோட. கள்ள நோட்டு அடிக்கிறாடா நொக்கால வழி சொல்லி தூக்கிட்டு போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னா தெரிஞ்ச வேலையை தான் செய்யணும். கண்டிப்பா தெரியாத வேலையை காலை விட்டோம்னா என்னைய மாதிரிதான் கேள்வி மாத்திக்கணும். அவருக்கு அடுத்தபடியாக இவருக்கு 6 மணியை தேன் சக்கரவர்த்தி அன்பு சித்தப்பு சீகம்பட்டியை சேர்ந்த என் சண்முகம் அவர்கள் இவருக்கு 6 மணியை விசைப்பா. கதை சொன்னார் என் கதை அதுதான். இது காதலும் தெய்வீகம் காதலில் தோல்வி பெற்றவை பொருள்தான் இருக்கின்றது.
உன்னை நினைக்க விரும்புகின்றேன், நீ வரவில்லை. உன்னை மறக்க நினைக்கின்றேன், அதுவும் முடியவில்லை. பாடல் நல்லா இருந்துச்சா? கை தட்டலாம். காலத்தில் அழியாத காவிய பாடல்ல இது ஒரு அருமையான பாட்டு. எத்தனையோ காலங்கள் சென்றாலும் இந்த பாட்டுல அசைக்கவே முடியாது. இப்பெல்லாம் பாட்டு வருது, யாருக்கா புரியுதா? இப்பெல்லாம் எழுதியிருக்க பாட்டு யாருக்கா புரியுதா? புரியல. என்ன எழுதுறாங்கன்னு யாருக்கா புரியுதா? புரியாத பாடல். ஆனா ஒரு காதலிக்காக வேதனையோடு பாடக்கூடிய அருமையான ஒரு பாடல். இப்பதான் எழுதியிருக்காங்க ஒரு பாட்டு. முன்னாடி எல்லாம் பாட்டு இருந்துச்சு. எப்படி தெளிவாயிருமா? எப்படி இருந்துச்சு? காட்டு வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்து இது பாடல். ஒரு காதலிக்காக காத்து வாங்க போனேன், கவிதையோட வந்தேன். இப்ப வந்து எழுதிருக்காங்க ஒரு பாட்டு. எப்படி எப்படி தெரியுமா? எப்படி இது ஒரு பாட்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க. சரி, அப்புறம் இன்னொரு பாட்டு எழுதிருக்காங்க. என்ன பாட்டு? சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, தொடர்ந்து நாடகம் இருக்கு. தொடர்ந்து நாடகம் இருக்கு. ஆமா, உனக்கு டைம் இல்ல. பாட்டு அப்படி எழுதி வச்சிருக்க. அந்த பாட்டுல எல்லாம் நடனத்தை பார்த்தா ஐயோ தவஜர பூரா அதுல இருக்க போட்டுக்கிட்டு எனக்கெல்லாம் பேசாம நான் சினிமாவுக்கு போயிடலாம் இருக்கேன். தொடை தடவுறதுக்காவது தொடை தடவுறதுக்காவதுடா. அப்படி இருந்தாலும் நல்ல அவர்களபடியாக இவரை மேடம் எங்களது மிருதங்க சக்கரவர்த்தி கோலகிரி குமரன் அன்பு அண்ணன் மையிருக்காரண்ணே. பாவம் பிள்ளை முழிக்கிறேன், வெதர் பிங்கி செத்துறியா போல. அன்பு சகோதரன் பரதராமன் அவர்கள் மிருதம் மற்றும் டோலாக்களை இசைப்பார்.
நெஞ்ச வாசிப்பு கைதட்டிய 10 பேருக்கு மட்டும் நன்றி. அவர்களுடையாக எங்களது பலவாத்திய மன்னன் அன்பு பாசத்துக்குரிய அருமை என்ன எங்களது எங்கள் கம்பெனியிலே பழைய சாமான்னா ஒருத்தன் தாயா இவன் இருக்க வரைக்கும் எங்க கம்பெனி ஓஹோ என்று செல்லும் என்ற வேலையில ராமம் போட்டிருக்காப்பா. எத்தனை பேத்துக்கு ராமம் போட்டான்னு தெரியல. இவரை மாதிரி அன்பு சகோதரர்கள் பாண்டித்துறை வாசிப்பை பார்த்துட்டு நீங்க கைதட்டலாம். இவரை மாதிரி அன்பு சகோதரன் பாண்டித்துறை அவர்கள் ஆளும் இசைப்பார். நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. அவருக்கு அடுத்தபடியாக இவர் எம்எல்ஏ எங்களது கஞ்சா மாஸ்டர். அது நேற்று வந்த வேண்டாம் இப்படி தந்தா முந்தானத்து போன மேடல சொல்லிவிட்டு போலீஸ்கார ஐயா முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருப்பாரு போல கூண்டோட கொண்டு போயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கண்டா ஊர்ல கஞ்சா தெரியல மொத்தம். அது போலதான் இல்லாமல் எங்களது தாள கலைஞர் உண்மையிலே ஒரு நாடகம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் தெய்வீகமா நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த தாளம். இந்த தாளம் நல்ல தாளம் தான். ஆனா இந்த தாளம் முறைய முகறதே சரியில்லை. இவனை வண்டியில ஏத்துனா வண்டி பஞ்சர் ஆயிடுது. இவரை விட தாள கலைஞர் தனவோடு அவர்கள் தனபால் தாய நான் சொன்னேன். ஒரு டான்ஸை விட்டு வைக்க மாட்டேங்கிறான்டா திருட்டுப்ப. நல்லா ஜூம் பண்ணி என்னோ பக்கத்துல காட்டுறதுக்கு வேணும். தனவோடு அவர்கள் தாளம் இசைப்பார். என்னடா அது அதெல்லாம் விட மாட்டார். ராமா பாக்குற காசு ஏமாத்திடாம பாரு. பாண்டி பாண்டி எடுத்துக்க. சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. நல்லா சாப்பிட்டீங்களாப்பா? குஸ்கா வெஜிடபிள் பிரியாணி 4 தட்டு சாப்பிட்டேன். 4 தட்டு சாப்பிடுவாங்க உட்காந்துருக்க பிள்ளையார் மாதிரி. சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. சாப்பாடு உபயம் செய்த விழா குழுவினர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. சிறந்த முறையில் இந்த வண்ண திரை அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்து கொண்டிருப்பது கரூரை சேர்ந்த ஜெயம் தங்கராஜ் கலைக்குழு நாடக அமைப்பாளர் திரு கே தங்கராஜ் கரூர் அன்பனார். அருமையான வண்ண திரை அமைப்பு சிறந்த முறையில் இங்கு தெல்ல தெளிவான ஒளி அண்ட் ஒளி அமைப்பினை அமைத்து கொண்டிருப்பது எல்கேவா சரி. ஏன்னா எங்கிட்டுமே எல்கே ஆடியோஸ் வெள்ளோடு எல்கே சவுண்ட் சர்வீஸ் இசையகம் ஆர் வெள்ளோடு ஒளிபெருக்கி பந்தல் டிப்போ அம்மன் விநாயகர் திருப்பதி கருப்பசுவாமி மதுரைவரன் லைட் செட்டிங் அமைத்து தரப்படும் அருமையான மைக் செட். மைக் செட் எப்படி இருந்துச்சு? இசை ஞானம் எமக்களித்து பாட்டு நல்லா வட்ட. எனக்கு 2 வரையும் தெரியும் உண்டு. அதுக்கும் அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சா நாயாண்டா பப்புன்னு போறது நானூறு போட மாட்டேன்னா. அருமையான ஒரு பாடல். அதே போல எனக்காக அன்பளை கொடுத்த
ஏ அதே போல என் ஊர்ல முந்தானது ஒரு மைசெட் போட்டு காது குத்தே நிப்பாட்டி விட்டாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு மைசெட்ல இல்லனே இப்ப தாய் மாமி பிரச்சனையாகி போச்சு. இப்ப ஒரு மைசெட் பேர் சொல்லி எப்படி போட்டாப்ல இசைங்க ஆனா முறிய பேர்ல போட்டு விட்டு முடிச்சு விட்டாப்ல. ஆனா முந்தானத்தை போற ஒரு மாமி சீர் கொண்டு வரும்போது எப்படி பாட்டு போடணும்? ஹலோ அண்ணா ஏத்தி வைண்ணே இறக்கா நல்லாட்டேன் சிரிக்கிற ஏத்துனா அண்ணா பொண்டாட்டி சண்டையா? விசில் வருதா? விசில் வந்தா நீ எடுத்து ஊது போட்டிக்கு போட்டி போடு லேசா ஏத்து. ஹலோ எப்படி மாந்து வரும்போது பாட்டு போடணும்? மாந்தூத்து ஊசி மயிலே மாந்தூட்டி பெற்ற மயிலே பொட்ட பொள்ள ஒளிகாட்டி கோபுரிலே தாயோட சீர் சுமத்தி தாராண்டி தங்க கோழி செஞ்சு தாராண்டி ஒரு கணமே குடி வருவே அரு கடந்தா ஊரு வருவே வரும்போது நம்ம தமிழ்நாட்டுல இந்த பாட்டு தானே போடணும். பொட்டாம்பாரு முந்தானது ஒரு பாட்டு. எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னேன்டி நீயோ எத்தனை மணிக்கு இப்போ வந்திருக்கடி எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னேன்டி ஒன்னு எத்தனை மணிக்கு இப்போ வந்திருக்க. அதாவது பரவாயில்ல மாமி கோச்சுக்காம வீடு வரைக்கும் வந்துட்டேன். வீடு கிட்ட வந்தானே போறாங்க ஒரு பாட்டு. ஏத்தம் ஐயா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏத்தம் ஐயா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தம் ஐயா. மாமி மஜர்ல காது ஊத்துறேன் சோத்து பண்ணே தட்டி விட்டு போயிட்டேன் போகலாம் மயிராங்கன்னு. இப்படி பாட்டு போட்டா சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே இருந்தாலும் நல்ல ஒரு வழி வரைக்கும் அதோட வழியாக இப்பதான் நாடோடைய காரு முட்டைக்கே வரேன். நாடோடைய காரு முட்டைக்கே இப்பதான் வரப்போறேன். ஆட வரிசை அப்படியே சுந்தரி நாடைய தாரகை அவரை சிந்தாதி மதுரை சித்து திண்டுக்கல் லத்து 9 மணப்பாறை பூட்டு முறுக்கு துக்காத டான்ஸ் காவே மனக்கோயில் சிலையாக பிறந்தாலம்மா மலரோடு மலராக மலர்ந்தாலம்மா எந்த மனக்கோயில் சிலையாக பிறந்தாலம்மா மலரோடு மலராக மலர்ந்தாலம்மா கனவும் தேடி பறந்தாலமா கனவும் தேடி பறந்தாலமா காற்றோடு காற்றாக கலந்தாலமா இந்த யார் என்று என்னை என்னை நீ வாழ்கிறார் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் சொல்லும் குரல் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா யார் என்று என்னை என்னை பார்க்கிறார். அருமையான பாடல் அவர்களபடியாக இவர்கள் மேடையில் உங்கள் முன் பப்புன் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த KP கார்த்திக் கம்ப்யூட்டர் பொறியாளர் உங்கள் முன் இவர்கள் மேடையில் பப்புன் காமிக்கவும் இன்னும் பல பல இடங்களில் விடிய மாதிரி நல்லாசி பெற காத்துக் கொண்டிருக்கேன் சொல்லிக்கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் அன்போனார் கரூரை சேர்ந்த ஜெயம் தங்கராஜ் கலைக்குழு அன்போனார் நாடக அமைப்பு திரு K தங்கராஜ் கரூர் அன்பனார் நாடக அமைப்பு. இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் நல்ல முறையாக இந்நாடகத்தை நடத்தி கொடுப்பான்னு சொல்லிக்கொண்டு நாடக உலகத்திலேயே யூடியூப் புகழ் பெற்ற அன்பு மாமா ராஜ நடிகர் கருப்பையா நம்ம ஊருக்கெல்லாம் நீ கிடைச்சிருக்க அப்படின்னா பெரிய விஷயம். ஏன்னா நிறைய தேதி கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால அமைதி கண்டு பார்த்தீங்கன்னா நாடகம் வெளியில கூட நல்ல ஒரு சிறப்பு தன்மை உங்களுக்கு இந்நாடகம் கிடைக்கும் என்ற வேலையை சொல்லிக்கொண்டு நான் உள்ள போனா இல்ல வெளியே வரேன் நீங்க எல்லாம் போனா ஹலோ ஹலோ மாத்த மாட்டேன் பின்னாடி தான் இருக்குவார். ஹலோ அண்ணே வாலி பிள்ளைங்க ஹலோ சரி நான் உள்ள போயிட்டு பிள்ளை வெளியே விடவா இஷ்டப்பா ரெடி உள்ள போயிட்டு பிள்ளை வெளியே விடவா அவர் சொல்லி நான் நிற்கும் போது ஒருவே வேக மாட்டேங்கிறேன். பொம்பளைல வந்தோடனே பாரு பூராவே பல்லு வெளியே தெரியும் ஏப்பா யூடியூப் சொல்லிடுறேன் என்ன தப்பு ஒன்னே சொல்ற நீ ஊர்ல உதவ விட புரியா நீ. ஹலோ அண்ணே எக்கோ போட்டுக்கண்ணே ஹலோ வாடீரா சாத்தியே சுத்தியே நீ பார்த்து பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமிண்டத்து மறி கொழுந்தே நீயும் கொழுடி கொஞ்சம் கறிவிருந்தே கொஞ்சி நான் வாழ கெஞ்சி கொள்ள நீ வாடி
வாடியா சாத்தியே வச்சிருந்த நீயும் இல்லாம பாலும் பாலானது ஏமேல குத்தமில்லவா கண்ணம்மா தூங்கி நாளானது பால்போட்டு வச்சிருந்த நீயும் இல்லாம பாலும் பாலானது ஏமேல குத்தமில்லவா கண்ணம்மா தூங்கி நாளானது அன்று சொன்ன வார்த்தை பொய்யில் கண்ணை சொன்ன வார்த்தை பொய்யில் கண்ணை வாய் விட்டு அழுக மொழி விட்டு கொடுத்தேன் விரலிங்க நிறுத்தால் வாங்கி வந்தேன் ஒரு வாழை வரும் அது வந்த பின்னே அது தாளை வரும் வாங்கி வந்தேன் ஒரு வாழை வரும் அது வந்த பின்னே அது தாளை வரும் பிறவாழ கொண்டு உள்ளானதா என் கைகள் தீண்ட விறகானதா அழுகாலும் சொல்லாலும் அருகிய கிடையாதா வாங்கி வந்தே ஒரு வாழை வரும் அது வந்த பின்னே அது தாளை வரும் தண்ணீர் விட்டாயா பாரு இல்லை அனுதாபமே கார்த்திகை போனால் மலையில் கண்ணே கருவகம் போனால் வாழ்விலை மூன்று வரம் கரும்பா இல்லை எதுவும் இரும்பா என்னிடமும் இருக்க இருளோடு வாழ்வா வாங்கி வந்தே ஒரு மாலை மரம் அது வந்த பின்னே அது தாளை மரம் இரவானதோடு உள்ளானதா ஈகதீட விறகானதா அழுகாலும் தொழுதாலும் அறிய கிடையாது வந்து ஒரு வாழை வரும் அது வந்த பின்னே அது தாளை மரம் போடா
ஓ காஞ்சிரப்பிள்ளை இவ்வளவினை சிறந்த முறையாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளோடு முனியப்பன் சுவாமி கோவில் அமாவாசை குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக இந்நாடகம் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நாடகத்தை சிறந்த முறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளோடு முனியப்ப சுவாமி கோவில் அமாவாசை குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக